நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவா ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுங்க மோகன மந்திரம், அப்புறம் மோகன தந்திரம். இந்த மோகனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறரை நம் வசம் மோகிக்க வைப்பது, அதாவது நம்மோட உடன்பட செய்ய வைக்கிறது. தப்பான காரியங்களுக்கல்ல, தொழிலுக்காக இருக்கட்டும், வேறு இன்டர்வியூக்கு போனால் கூட சரி. ஒரு தொழில் இன்டர்வியூக்கு போகிறோம், நம்மளை பார்த்தோன்னே அவங்க எல்லாத்துக்கும் சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை பார்த்து அவங்க ஏற்றுக்குவாங்க. முக்கியமாக இதான் தொழிலுக்கும் சரி, ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, மற்றபடி ஒரு உயர் அதிகாரிகளை பார்க்க போனாலும் சரி, இது மாதிரி போகிற இடத்துலலாம் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். நம்ம போன காரியம் வெற்றியோடு திரும்பி வரலாம். இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம சர்வலோக மோகனம் குரு குரு சுவாகா. சிம்பிளான மந்திரம் இருந்தாங்க. திருப்பி சொல்கிறேன், ஓம் நம சர்வலோக மோகனம் குரு குரு சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த ஹரிதாரம் அப்படின்னு நாட்டு மருந்து கிடைக்கிது. ஹரிதாரம், அமுக்ரா கிழங்கு, கோரோசனை, இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு ஹரிதாரம், அமுக்ரா கிழங்கு, கோரோசனை, இந்த மூணுத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு பவுடர் ஆக்கிக்கிட்டு அதை வாழையுடைய சாறு, அதாவது வாழைத்தண்டு கிடைக்கிதுல்ல, வாழைத்தண்டுலேருந்து சாறு பிழிஞ்சோம்னா சாறு வரும். அந்த சாறில் கலந்து திலகம், அதாவது நெற்றியில் புட்டுக்கிட்டு போனீங்கன்னா உலகமே நமக்கு வசப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, யார்கிட்ட போய் நீங்கள் பேசினாலும் சரி, உங்கள் காரியம் வெற்றியாகும். இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். ஏன்னா இதில் சிவனோட மந்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் நல்ல காரியத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓம் நம சர்வலோக மோகனம் குரு குரு சுவாகா. அந்த குரு குரு சுவாகங்கள் சிவனை குறிக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்ல காரியத்தை பயன்படுத்துங்க, நீங்கள் நல்லா இருக்கிறத பயன்படுத்துங்க. அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. அடுத்தவங்களை தன் வசப்படுத்தி கெட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தாதீங்க. நல்ல வேலைக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு 100% வட்டி கிடைக்கும். சிம்பிளான விஷயம்தான். ஹரிதாரம், அமுக்கரா கிழங்கு, கோராசனை, இவற்றை வாழை சாற்றில் குழச்சி, வாழை சாற்றில் முதல்ல இந்த மூணுத்தையும் பொடி பண்ணி அதை வாழை சாற்றில் குழச்சி திலகமாக விட்டுட்டு போகணும். அவ்வளோதாங்க விஷயம். இதை செய்ய பாருங்கள். சிம்பிளான விஷயந்தான். நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுத்த பலன் அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ பத்ரன் மத்தாலயம், ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம், இதற்கு உங்களுடைய விருப்ப கட்டணத்தில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதை பற்றி முழு விளக்கமும் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.